பாரதி ராஜா அவர்கள் அவரோட துயர் முடிகிறதுக்கு முன்னாடியே அடுத்து ஒரு துயர் நமக்கு வந்துருச்சு. பாக்கியராஜ் அவர்கள் தவறியிருக்காங்க. அவங்களோட சினிமா பயணம் குறித்து ஒரு சின்னதாக ஒரு இது சொல்லுங்கள் சார். இல்லை, நான் பத்திரிக்கையில் இருக்கும்போது அவருடைய அனுபவங்கள் நிறைய இருக்குது. நான் பாரதியார் சார்கிட்ட பேசின அனுபவங்கள், பாக்கியராஜ் சார்கிட்ட 2 லெஜெண்ட்ஸ். அவங்களோட பேசுகிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் அதை. ஏன்னா தமிழ் திரையுலகத்தினுடைய தலையில் திருப்பி போட்டவர்கள் எடுத்தோம்னா நம்ம பாரதிராஜ் அவர்கள் சொல்லலாம். அந்த பற்றையிலேருந்து வந்தவர் தான் கே பாக்கியராஜ். அப்படியே செதுக்கி அமைச்சுட்ருக்கார் பாரதிராஜ் அவர்கள். பாக்கியராஜ் அப்படி தான் சொல்ல முடியும் நம்ம அதை. நீங்கள் சொன்னது மாதிரியே இந்த மாதத்தில் 2 பேரிழப்புகள், ஒரு சுனாமியும் ஒரு பேரில் வந்தால் எப்படி நாடு தாங்குமா, உலகம் தாங்குமா? பட் அந்தளவுக்கு தமிழ் திரையுலகம் தாங்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக தான் நான் பார்க்குறேன். பாரதிராஜா அவர்களுடைய அந்த மரணத்தையே நம்ம தாண்டி இன்னும் வரல. அதனுடைய அந்த துக்க செய்தியிலேருந்து, அந்த ஃபேமிலி பிரச்சனையிலேருந்து, மருமகள் நந்தனாவிலேருந்து, மனோஜ் நினைவிலேருந்து, அவங்க மகள் ஜனனி பண்ண பிரச்சனையிலேருந்து, இவ்வளோ விஷயங்கள்லேருந்து எப்படி அந்த ஆத்மா சாந்தி அடையுமா அடையாத இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்களே நம்ம நினச்சி நம்ம ஃபேமிலியில் ஒரு அக்கறையாக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துடலான்னு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பாக்கியராஜ் அவருடைய மரணம் இன்றைக்கி அதிர்ச்சி ஒரு செய்தியாக இருந்தது. காலையில் என்னால் நம்பவே முடியல. சும்மா ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்க போட்டு. ஏற்கனவே பாரதிராஜா பற்றி நிறையா சொன்னாங்க. பாக்கியராஜ் அந்த புரளிகள். ஏன்னா நேற்று தான் குஷ்பு அவருடைய பொண்ணு மேரேஜுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலி போயிட்டு வந்த அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது. நம்ம அதில் பாக்கியராஜ் அவர்களை பார்த்தா அது நிஜம் செய்தி அப்படிங்கும்போது அதுலேருந்து மீண்டே வர முடியல. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அது எப்படி சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் தமிழ் திரையுலகத்திற்கு. அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அதில் புதியவர்களுக்கான ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். பாரதிராஜா அவர் படங்களையும் பாக்கியராஜ் படங்களையும் பார்த்தாலே நீங்கள் ஒரு கதையை எழுதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கான சில படங்கள் அவங்க அப்படி பொக்கிஷமாக தமிழ் தொழில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த படங்களை நீங்கள் பார்த்தாலே போதும், அவ்வளோ விஷயங்கள். பட் மறக்க முடியாது. என்றைக்குமே சில நினைவுகள் மறக்க முடியும், சில பேரை மறந்து கடந்து போகலாம். ஆனால் பாரதிராஜ் அவர்களையும் பாக்கியராஜ் அவர்களையும் கண்டிப்பாக மறப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கண் முன்னாடியே வந்துகிட்டே தான் இருப்பாங்க 2 பேரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க முடிகிறேன். பட் 2 பேருமே பேசுவதற்கும் பழகுவதற்கும் ரொம்ப இனிமையானவர்கள். ரொம்ப அதாவது யதார்த்தவாதிகளாக சொல்லலாம். அந்த பந்தாக்கள் இல்லாதவர்கள். அப்படியே வாங்கணும், உட்காருவாங்க, பேசுவாங்க, தட்டி கொடுப்பாங்க. என்ன விஷயம், எது நிற்கிறீங்க. இப்போ புதியவர்களாக இருந்தாங்கன்னா புதியவர்களுக்கு இது. அப்போ நம்ம பத்திரிகை சார்பாக நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசும்போது நிறைய அவங்களோட அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விதங்கள் இருக்குது. சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டது, டீ குடிக்க இல்லாமல் கஷ்டப்பட்டது, திரையுலகத்தில் நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் பாக்கியராஜ் அவர்கள்லாம் டீனர் ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சவர். 3 வேலை சாப்பிட்டுட்டு வர்ற காசை வச்சுட்டு அப்புறம் சினிமாக்காக ராத்திரியில் அலைந்த நாட்கள் நிறையா, தூங்காமல் கொள்ளாமல். திரும்பி காலைல ஹோட்டல் வேலைக்கு வரணும், இல்லை தங்கணுமே, சாப்பிட்ணும், காசு இருக்காது. அதுதான் பொழப்பு. இப்போ சினிமாவுடைய லட்சியம். அதற்காக ராத்திரியும் பகலும் பாராமல் உழைத்தவர்கள். கடுமையான போராடினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு ஒரு பாரதிராஜும் சரி பாக்கியராஜும் சரி மிகப்பெரிய உதாரணமாக நினைக்கலாம். மிகப்பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர்கள் அந்த இடத்துக்கு. பல வெற்றி படங்களை கொடுத்தவர்கள். இன்றைக்கும் அவருடைய படங்கள்லாம் பேசப்பட்டக்கூடிய இருக்கிற படங்களாக தான் நான் நினைக்கிறேன். அந்த இழப்பை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. திடீர்னு ஹார்ட் அட்டாக். இப்போ நேற்று அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வர்றாரு, நீ வாக்கிங் போகிறாரு, வீட்டுக்கு வர்றாரு, உட்காராரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறார், இறந்துட்டார். ஸோ இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. மிகப்பெரிய ஒரு இழப்பை நான் பார்க்குறேன். மனைவி அவர்கள் இப்போ லேட்டாக தான் வந்தாங்க. அதே மாதிரி சாந்தனு அவர்களும் இருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை, தனிமையில் அவர் இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, தனிமையில இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் இருக்காருன்னு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. அதில் சில வேலைகள் இருக்கும். ஏன்னா சொன்ன காஸ்டியூம் டிசைனர், அவங்க நிறைய அந்த மாடர்ன் காஸ்டியூம்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி தரக்கூடிய ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. டெய்லரிங் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ராத்திரி மூலமும் உழைக்கிறாங்க அவங்க. பட் இவர் ஒரு பக்கம் உழைக்கிறாரு. ஸோ குடும்பத்துக்காக 2 பேருமே உழைக்கக்கூடிய பூர்ணிமா ஜெயராமும் பாக்கியராஜ் அவர்களும். அவருக்குள்ள சில கவலைகள் கண்டிப்பாக இருந்தது. எப்படி மனோஜ் அவர்களுடைய அந்த பாதிப்பிலிருந்து நம்ம பாரதிராஜா மீண்டே வர முடியல. ஒரு 1.5 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தார். மீண்டு வர முடியல அவரால். அதனால தான் நம்ம விட்டு போனதே பாரதிராஜா அவர்கள். 300-400 கூட சொத்தும் இருந்தும் இல்லைங்கிற ஒரு விஷயம் தான் வருத்தப்படுது. பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு மனக்கவலை இருந்தது. பட் வெளில காட்டி சில பேர் காட்டுவாங்க, சில பேர் காட்ட மாட்டாங்க. பட் ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப நீட்டான ஃபேமிலி. பட் பூர்ணிமா அவர்கள் இருக்கிறதுனால தான் பாக்கியராஜ் சேஃப்டியாக இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நான் அதை அந்த இருக்கிற லேக்கரியா வீடெல்லாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்குது. இல்லைன்னா அதையும் விற்று பணமாக எடுத்திருப்பார் பாக்கியராஜ் அவர்கள். சினிமாவில் சம்பாரிச்சா சினிமா கிட்டே போய் போட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடியவர். பட் எல்லாத்தையும் விற்றார். டீனர்லாம் ஜீவா பின்னாடிலாம் வீடெல்லாம் இருந்துச்சு, பெரிய வீடு. பாக்கியா பத்திரிகை ஆஃபீஸ் ரன் பண்ணாங்க.
வீடு இருந்தது, எல்லாத்தையும் விற்று தான் படம் பண்ணார். பெரிய அளவில் திரும்பி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியல. ம். அது நிறைய கவலைகளில் இருந்தார். அந்த கவலையில் சில நேரங்களில் ட்ரிங்க்ஸ் எடுக்கப்பட்ட சம்பவங்களும் இருக்குது. ஏன்னா மனிதன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும்போது ஒரு வழியே இல்லாமல் அது சாப்பிட்டா திருப்தியாக இருக்குமோங்கிற அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ம். அதுலேருந்து பூர்ணிமாவில் தான் மீண்டு கொண்டதே அவர். எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் வச்சுருந்தாங்க பூர்ணிமா அவர்கள். ம். ஒரு 6-7 பேர் ஒர்க் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது. ம். பட் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எல்லாம் சரி பண்ணி வந்தாங்க. அப்புறம் தான் நிறைய படங்கள் கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக மாறினார், படம் பண்ணார். சாந்தனுவை பெரிய லெவலில் கொண்டு வரல. மனோஜ் எப்படி கொண்டு வரலன்னு பாரதிராஜா ஃபீல் பண்ணாரோ, சாந்தனு அவர் நல்ல ஒரு திறமையானவர் தான். ம். பட் பெரிய அளவில் ஹீரோவை நிற்க வைக்க முடியல. ஏன்னா இவர்கள் வந்து ரொம்ப கொடிகட்டி பிறந்தவங்க, பாரதிராஜாவும் பாக்கியராஜும். அவர் டைரக்ஷனில் கொடிக்கட்டி பிறந்தார், இவர் டைரக்ஷன் ஹீரோவில் கொடிக்கட்டி பிறந்தார். ம். பட் அந்த இடத்துக்கு மனோஜை கொண்டு வரலன்னு அவர் ஃபீல் பண்ணார், சாந்தனை கொண்டு வரலன்னு சொல்லி இவர் ஃபீல் பண்ணுறார். ம். பட் எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் தான். ஒரு என்ன திறமை இருந்தாலுமே ரஜினி சார் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அரசியல் எத்தனையோ சினிமா நடிகர்கள் அரசியல் வரும்னு வந்தவங்க, ம். ஸோ தோற்று தான் போனாங்க. அந்த அதிர்ஷ்டம் வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தது, மக்கள் செல்வாக்கு இருந்தது. டக்குன்னு 2 வருஷத்துல தமிழகத்தின் முதலமைச்சர் போய் உட்காந்தாங்க. ம். அதிர்ஷ்டங்கிறது வந்து எல்லா துறையிலையும் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிடாது. ம். அதனால் பாக்யராஜ் அவர்களும் ஒரு நேம் பிராண்ட் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே கிங் அவர், மறுப்பதற்கு இல்லை. பட் சாந்தனுவை கொண்டு வரணும் அந்த ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தது. அது நிறைய பேர்ட்டு சொல்ல மாட்டார். அவர் சொன்ன விஷயங்கள் தெரியும், நிறைய சில பேருக்கு தெரியும், ம். அது வெளில சொல்ல மாட்டார். ம். பட் மனசுக்குள்ளேயே உள்ள ஆயிடுச்சு. அதனால் ஃபேமிலி பிரச்சனைங்கிறது எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே கிடையாது. ம். ரொம்ப நீட்டான ஃபேமிலி, ரொம்ப நல்ல அழகான ஃபேமிலி தான். எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ அவருக்குன்னு ஒரு டைம், எழுதப்பட்ட டைம் இன்றைக்கி இருக்குது. ம். அதை வந்து மாற்ற முடியல. சார் இப்போது தன்னோட ஒரே மகன், அவருக்கு ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்திருந்தா, அவர் இப்போ இப்படி ஒரு சடனான இறப்பு அப்படின்றத வந்து அவரால் ஏற்றுக்க முடியாது. இந்த வயதான காலத்தில் அந்த பேர குழந்தையோட கொஞ்சம் இருந்திருக்கலாம், மன நிம்மதியாக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம், இன்னும் அவரோட இறப்பு இப்போ இருந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி இருந்திருக்கும்ன்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார்? இல்லை கண்டிப்பாக அது ஓகே தான், நீங்கள் சொல்கிறது ஓகே தான். பட் இந்த குழந்தை அப்படிங்கிற விஷயம் வந்து அதுவும் இறைவன் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் சாந்தன் அவர்களுக்கு வந்து இல்லை இருந்திருந்தால் பேரன் பத்தியிலோட ஏதோ ஒன்று இருந்ததுன்னா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு போயிட்டு வரும்போது அதனுடைய லைஃப் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும், நீங்கள் சொல்கிறது மாதிரி. பட் இங்கே அவருடைய பொண்ணுக்கு இருக்குது. சரண்யா அவர்களும் வந்து அதுவும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க, சாந்தனும் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. அவங்க அக்செப்டட் 2 பேருமே. ஏன்னா பூர்ணிமா பாக்கியராஜுமே இந்த லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. அதனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பட் இங்கே என்னென்னா சரண்யா அவர்கள் வந்து தனியாக இருக்காங்க, வேறு ஃபேமிலிக்குள்ளே வந்து சாந்தனும் அவங்க மிஸ்ஸஸ் அவங்க எல்லாம் இருக்கிறது மாதிரி அவங்க இல்லை. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை. இல்லை பாக்கியராஜ் அவர்கள் வந்து சம்பாதிக்கிற காசு நமக்கு சரண்யா அவர்கள் தான் கொடுத்தாங்க. அங்கே ஃபேமிலி ரன் பண்ணுறது, போக்குவரத்து எல்லாமே பூர்ணிமா பயிர் அந்த ஃபேஷன் டிசைன் டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சுட்டு அது நல்லா இன்கம்ல பண்ணாங்க. சாந்தனு வந்து போராடிக்கிட்டு இருக்கார். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நிறைய ஈவெண்ட் ப்ரோக்ராம்லாம் கேம்பேர் பண்ணக்கூடியவங்க அவங்க. அதை ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே எல்லார் ஃபேமிலியுமே சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது, அது பெரிய அளவில். பட் இருந்தால் அந்த மனக்கவலைங்கிறத வந்து சில பேர் சொல்லி ஆறுதல் தேர்த்திக்குவாங்க. இவர் சொல்லாமே உள்ளே அடக்கி வச்சுருந்தார். அது ஒரு நாளைக்கு பிளாஸ்ட் ஆகும். அதுதான் இன்றைக்கி அந்த ஹார்ட் டப்புன்னு லாக் ஆகிடுச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அந்த நீ சொன்னது மாதிரி பேர குழந்தைகள் இருந்தனாலும் இந்த பக்கம் சரண்யா ஃபேமிலியோட ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்து போயிட்டு தான் சிறப்பாக தான் இருந்திருக்கும். அது இல்லைங்கிற வருத்தம் பாக்கியராஜ்கிட்ட இருக்குது, உண்மைதான். இப்போ சார் பாக்கியராஜ் அவர்கள் ரஜினி சாரோட பழகியிருக்காங்க, ரொம்ப க்ளோஸாகவே பழகியிருக்காங்க. அதே மாதிரி பாக்கியராஜ் அவர்களும் பழகியிருக்காங்க. இப்போது ரஜினி சார் அவரோட பழக்க வழக்கங்களில் ஏன் இவங்க கற்றுக்கவே இல்லை? ஏன்னா ரஜினி சார் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ளே இருக்குது, நம்ம வெளியில் நல்லா அழகாக இருக்கும், சினிமாவில் வந்து நம்ம ஸ்க்ரீனில் ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்கும் அப்படின்றத தாண்டியும் அவர் உள்ளேயும் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு, உள்ளேயும் தன்னை சரி பண்ணிக்கிறார் அப்படின்ற போது அதை வெளிப்படையாக மக்களுக்கும் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை ஏன் இவங்கெல்லாம் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஃபாலோ பண்ணிக்கலாம்? இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான விஷயமாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் நான் முத்துக்குமார் இழந்திருக்க மாட்டோம், மனோஜ் அவர்களை இழந்திருக்க மாட்டோம், நிறைய பேர் லிஸ்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அன்றைய சாவித்திரி அவர்களை இழந்திருக்க மாட்டோம், நடிகர் திலகம், சுருளிராஜன் இழந்திருக்க மாட்டோம், லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம் நீங்கள் அதை. ஸோ அந்த வகையில் பார்க்கணும்னா ரஜினி சார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. குடினால எப்படி வந்து வீணா போனவர்கள் இருக்காங்க, அந்த ஒரு குடினால தான் நான் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டியது மிஸ் ஆச்சுங்கிறதையும் அவரே சொல்லியிருக்கார். அப்போது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை போகும்போது ஃபேமிலிக்குள்ளே ஆறுதலாக இருந்துட்டு அந்த கவனத்தை வேறு பக்கம் வந்து கொண்டு போயிருக்கலாம். அது போக முடியல. பட் ரஜினி சார் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் மனிதனுக்கு எப்பவுமே ரொம்ப தேவை. பட் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஃபுட்டே டோட்டலாக அவாய்ட் பண்ணேன்னா ஒருத்தர் செட் ஆகலைன்னா தூக்கி போட்டுருந்தார். ட்ரிங்க்ஸை நான் தூக்கி போட்டேன், சிகரெட்டை தூக்கி போட்டேன், அவர் ஓப்பனாக சொன்னார்.
அது குடிக்க வேணாம்னு சொல்லலை, குடிங்க, அது வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை குடிங்க, பட் அதுவே 24 hours இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜெயிலர் 1 ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசுறது கேட்டிருப்பீங்க. தம்மு, தண்ணி, சிக்கன், நான்வெஜ், டெட்லி காம்போ அப்படின்னு ஓப்பனாகவே. எஸ் எஸ், அதான் உண்மையாக தான். நீங்கள் எப்போயாவது எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா சிக்கனை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, டேஸ்ட் இருக்கும். நீங்கள் டெய்லி சாப்பிட்டு பாருங்க 2 வேளை வேணாம் தூக்கி போட்டுருவீங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லாமே. அப்போ அவர் சொன்ன அந்த ஃபார்முலாவில் பட் அவர்கிட்ட இருக்கிறது யோகாசனம், ஆன்மீகம், இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஸோ ரஜினி சார் அவர் வந்து கிட்ட ஒரு சித்தர் மாதிரியே ட்ராவல் பண்ணுறாரு. அந்த கண்ட்ரோல் பவர் இருந்தது. மற்றொரு இந்த கண்ட்ரோல் பவர் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் அவர் சொன்னது மாதிரி இந்த கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் மாற்றி வந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃபே மிகப்பெரிய இருந்திருக்கும். வைரமுத்துவை விட மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டவர் வந்து நா. முத்துக்குமார் கவிஞர். ரொம்ப சின்ன வயசுலேயே அவருடைய மரணம் வந்தது. அது காரணம் இந்த ட்ரிங்க். ஸோ ஜாண்டிஸ் அட்டாக் ஆச்சு. ஜாண்டிஸோட நீங்கள் ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணும்போது பாய்சனாக மாறிடும். அது தப்பிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நா. முத்துக்குமார் அப்படி தான் இறந்தார். மனோஜ் அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, ட்ரிங்கில் கூட ஜாண்டிஸ் இருந்தது, கிளாஷ் ஆச்சு, இதாச்சு. ஸோ அதனால் அந்த காம்பினேஷனை தூக்கி போட்டோம். ஏதோ ஜாலி அப்படி இப்படின்னா ரிலாக்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி தான் விட பிரச்சனை இல்லை. பாக்கியராஜ் அதெல்லாம் கொஞ்சம் வந்து அது தாண்டி தான் வந்தாங்க. பட் ரொம்ப இருந்தார், பட் மறுப்பதற்கு இல்லை. சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு அதை நம்மகிட்டே அவர் சொன்னது தான். அவருடைய நண்பர் சர்க்கிளும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. பேர் சொல்ல விரும்பலை, அவங்களாம் இருக்காங்க. அதனால் அந்த சர்க்கிள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இப்போ அதில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ டேபிளில் வச்சுட்டு ஒருத்தரை வச்சு நீங்கள் 3 பேர் குடிச்சிங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஆசை ஏற்படுத்துகிற மாதிரியே தான். ஆமாம். அப்போ அவர் சரி ஒரு லாட்ஜ் சாப்பிடணுன்னா 1 2ஆம் வரும், 4 8ஆம் மாறிடும். அப்போ அதான் அவாய்ட் பண்ணணும். அப்போ தேவையான முடிவு பண்ணால் அவர் தூக்கி கொண்டு வீட்டில் நீங்கள் அப்போ ஐயா நீ புறப்படிங்க கார் எடுத்துகிட்டு எங்களுக்கு வேலைக்குன்னு போயிட்டு அதுக்கு முன்னாடி நீ ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். பட் அதை வந்து பூர்ணிமா அவர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த ட்ரிங்கிலிருந்து மீண்டும் கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாகி வெளில வந்ததே வந்து அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு தான். பாக்கியராஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் சில ஹெல்த் இஷ்யூஸ் சில இது பட் ஆனால் அவர் இருந்ததுக்கும் ரொம்ப ஹாப்பியான லைஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி அருமையான ஒரு லைஃப். பட் எல்லாமே ஒரு ட்ரிங்கில் போனாங்க, மீண்டும் வந்தால் பாக்கியராஜ் சார் வந்து டோட்டலாக வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் ஒரு மனிதனை போட்டு எப்பவுமே வாட்டி விடும். அதை பாரதி ராஜாவை டோட்டலாக படுக்க வச்சுச்சு, பாக்கியராஜ் அவர் லைஃப்பில் நடக்க வச்சுட்டு இருந்தது, தெளிவாக ஃப்ரீயாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது வந்துட்டு நம்மளை விட்டு இன்றைக்கி போயிட்டார். இல்லை தன்னோட ஆசானவர்கள் வந்து தவறிட்டார், அந்த ஒரு இறுக்கமான இதில் இருந்துட்டாரோ? இல்லை அதுவும் உண்மைதான். அதுவும் கூட எல்லாம் பேசும்போது சொன்னார், பாரதிராஜா சாருடைய இழப்பை தாங்கிக்க முடியல. இப்போ ராதிகா அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா பாரதிராஜாவோட டெத்துக்கு வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க, கண்ணம்லாம் வீங்கி போயிருந்தது. இங்கேயும் வந்தாங்க. எஸ், இங்கே காலையில் ஆம்புலன்ஸில் வர்றாங்கங்க. பாக்யராஜ் அவர் இறந்துட்டான்னு செய்தோன்னு அந்த உடல் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே ராதிகா தான் உட்காந்துருக்காங்க, சாந்தனம் உள்ளே இருக்கார். அப்போது இந்த பாரதி ராஜாவும் பாக்யராஜ் இந்த ராதிகா இல்லைங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதான் நிஜம். பாரதிராஜா அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் இப்படி தமிழ் பேசணும், இப்படி டைலாக் டெலிவரி பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ரோல்சிட்டி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது வந்து பாக்யராஜ். அப்போ அவர்கள் ஒரு டாப்பில் இன்றைக்கி நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க ராதிகா அவர்கள்லாம். அதுக்கு வந்து பாரதி ராஜாவும் பாக்யராஜும் செய்த அவர் தூக்கி விட்டது காரணம் தான். அது ராதிகாவில் வந்து கூடவே இருந்தது காரணம். அதனால் சில விஷயங்களை தவிர்க்க முடியல பாக்யராஜ்னால. சுருக்கமாக அப்படின்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்போது பல பேரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சில டேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆனால் ராதிகா மேடம் பார்க்கும்போது பாரதி ராஜா அவர்களும் அவங்க இறப்புலையும் முழு நேரம் அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்த பிரச்சனையும் அவங்க பேசி சரி பண்ணாங்க. அந்த இடத்துல இந்த பிரச்சனை இங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பாக்யராஜ் அவர்கள் தவறும் போதும் அவங்களும் அங்கேயே இருக்காங்க, ஃபுல்லாகவே அங்கேயே இருக்காங்க. இப்போ கூட கோபமாக சில நேரத்தில் சில பேரை திட்டுறதை பார்க்க முடியுது. பொதுவாக ராதிகா மேடம் வந்து இப்படி ஒரு கேரக்டர் வெளியில் யாருக்கும் தெரியாது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கேரக்டர்? அவங்க கொஞ்சம் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இவங்க அந்த ராதிகா அவர்கள். அவங்க வந்து ரெடன் பிக்சர்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவே சூப்பராக இருக்கும். பட் இங்கே கூட அவங்க அந்த ப்ரைவசி வேணுங்கிறத தான் சொல்ல வர்றாங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அது இது இந்த ஃபேமிலிக்குள்ளே அலறது போக்குவரத்து அதுவே சோகமான இருக்குன்றதான். அது ஒரு பக்கம் நிஜம் தான், நான் மறுப்பதற்கு இல்லை. அதில் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டி பாரதி ராஜா பாக்யராஜ் அப்படிங்கிறதுலாம் லெஜண்ட். அவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். வெளிநாட்டு இருக்கிறவங்க எதாவது பார்க்கணும், இன்றைக்கி ஈஸி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கணுங்கிறது. மீடியாவிலையும் சரி யூடியூப் சோசியல் மீடியாவிலையும் சரி நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ அங்கே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. அதை வந்து இவங்க நம்மளுடைய மீடியா பீப்புள்ஸ் வந்து அதை பயன்படுத்தி மக்களுக்கு சொல்ல வர்றாங்க. அது ஒரு தவறாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியாது. இப்போ ராதிகா அவர்கள் வந்து கோப்பரதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜனனி பண்ண மிகப்பெரிய ப்ராப்ளம் கையெடுத்து கும்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம்.
அது பண்ணாமல் இருந்தால் மீடியா கவரேஜ் பண்ணி வெளில காட்டியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ போய் சபையில் நந்தனம் அசிங்கப்படுத்தினாங்க. பட் இங்கே மீடியா பீப்புள்ஸ் இங்கே பரதோடைய டெத்து நீலாங்கரை கூட கேமரா யாரையுமே மீடியா உள்ளே விடலை. பட் இங்கே ஒரு சொல்லணும்னா ஒரு பக்கம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா ஒரு சோகமான இடத்துல வந்து நீங்கள் போய் பேசுறது கேட்குறது, அங்கே வந்து கேமரா எடுத்து நீங்கள் போகணுங்கிறது ஓகே. ஆனாலும் வேறு வழி கிடையாது. ஒரு செலிபிரிட்டி இறந்துருக்காங்க, மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணணும், இதெல்லாம் காமிச்சாதானே மக்கள் வந்து பார்ப்பாங்க, செய்வாங்க. இப்படி இருக்குது. நீங்கள் பாக்கியராஜ் பற்றி நான் நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு சொன்னால் எடுபடுமா? எடுபடாது. இந்த நேரத்திற்கு இந்த செகண்டுக்கு நீங்கள் பாக்கியராஜ் பற்றின கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு உங்களை எப்படி உயர்வாக கொண்டு வச்சாங்க அப்படிங்கிறத இங்கே நிறைய பேர் வரக்கூடிய பேசுவதை நம்ம பார்க்க முடியும். பாரதிராஜ் அவர்களுக்கே வந்து ஸோ நிறைய பேசுகிறத பார்க்கும்போது ரஜினி சார் பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கமல் அவர்களே பார்த்தா 2 ராஜாக்கள் தான் என் வாழ்க்கையில் சிறந்தவர், 2 பேருமே இல்லைங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி தெரியும் மக்களுக்கு? அதை இந்த மீடியாவிட்ட அவங்ககிட்ட வந்து ஒரு ட்விட்டோ நேரடியாக வந்து மீடியாவில் போய் பேசும்போது தான் தெரிய வரும். ஒரு சைடு நியாயம் இருந்தாலும் மறு சைடு வந்து அவர்களும் யோசிக்கணும். நம்ம வந்து உலக மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிற தான் மீடியா அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்கன்னா ஓகே. பட் இந்த நேரத்தில் நம்ம எது சரி எது தவறுங்கிறத நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் அதை கடந்து போயிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போகிறது சிறப்புன்னு தான் நினைக்கிறேன். எடுக்கலாம், அவங்கள தொந்தரவு பண்ணாமல் எடுங்கன்றது தான். இல்லை அதுதான் அது தொந்தரவு என்ன, யார் மீடியா தெரியாது அவங்களுக்கு. இந்த சம்பவத்தில் இப்போ யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபீல் குட் இருக்கு இல்லையா, அவங்க ஃபீல் பண்ணுறது செய்யலாம். இப்போ ராதி அலறுது, ரொம்ப சோகமாக இருக்காங்க, செய்கிறது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்காங்கன்றத மீடியா காமிச்சதுனால தான் நமக்கும் தெரிய வரும். இல்லை 24 நம்மளும் பக்கத்தில் வந்து பார்க்க முடியாது. இப்போ உங்களுடைய இந்த ஃபீல் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உணர்றீங்கன்னா நீங்கள் பாரதிராஜா அவர்கள் மேலேயும் பாக்கியராஜ் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அன்பு வச்சிருக்கீங்கிறத காமிக்கிறது தான். இப்போ எல்லா பேரும் சொல்லுவாங்க, பாரு அதியா வந்து என்னப்பா எதுக்கு பாரதிராஜா வீட்டிலேருந்து அலணும், அவங்களுக்கு தேவையே இல்லையே, அவன் வந்து ஒரு பொக்கையை வச்சுட்டு மாலையை போட்டு போயிட்டே இருக்கலாமே அவங்க பட்டுக்கணும் தானே தோணும். இப்போ இவ்வளோ தூரம் ஃபீல் இருக்கும்போது அப்போ இப்போ நமக்கு வந்து அறிமுகப்படுத்துகிற 2 குரு அவங்க 2 பேருமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து எடுத்து சொல்கிறது தான் மீடியா. அதனால் வந்து அது வந்து ஒன்றும் தவறில்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த சூழ்நிலைக்கு அவர்களுக்கு ஒரு தவறப்படுது. இப்போ பொதுவான ஒரு விஷயம் வந்து சினிமானாலே இந்த மாதிரி ட்ரக்கு, இந்த போதைப்பொருள், அப்புறம் சரக்கு, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது மக்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு நல்ல விஷயத்த சினிமா மூலியமாக சொல்லிடுறோம், ஒரு காட்சிப்படுத்திடுறோம். ஆனால் நம்மளே அதை கடைப்பிடிக்கல அப்படிங்கும்போது அடுத்த தலைமுறைகள் எப்படி அதை ஃபாலோ பண்ணுவாங்க? பொதுவான கருத்து சினிமாக்காரங்க இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? சினிமான்னு இல்லை சார், எல்லா துறையிலையுமே இது ஒரு வந்து ஜாலியாக ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் ஃபாரின்ல எடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரிங்கே 3 விதமாக பிரிக்கிறாங்க. டாக்டர்ஸே பார்த்தா 3 கேட்டகரிஸை பிரிப்பாங்க. ஒரு கேட்டகரி வந்து என்னென்னா இந்த அதாவது நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு மீட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் நம்ம இதில் டீ சாப்பிடுவோம், டீ பிஸ்கட்னு சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அது நம்மளுடைய ஸ்டைல். ஃபாரினர் ஸ்டைல் என்னென்னா அழகாக வந்து ஒரு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு பேசிட்டு பண்ணுவாங்க. இவ்வளோ தான் இருக்கும். அதுவும் அது அந்த மீட்டிங் 2 மணி நேரம் போனால் கூட 2 மணி வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. டக்கு எடுத்து சாப்பிட்டு திரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம டீ சாப்பிட்டோம், டீ முடிச்சு வச்சாலும் வேணால் 1 more டீ கூட நம்ம சாப்பிட்லாம். ஒவ்வொருத்தரும் லைஃப் ஸ்டைல் இருக்குது. இப்போ அந்த துறையில் போகும்போது அவங்களுக்கு அது தேவைப்படுது. இப்போ சினிமா துறை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், இது பண்ண அது டென்ஷனாக இருக்கும். ஒரு ஹீரோனை கூட ஜாலியாக உட்காந்துட்டு கூப்பிட்டா ஆக்ட் பண்ணிட்டு திரும்பி உட்காந்துட்டு கேரளா உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு டைரக்டர் அப்படி கிடையாது. அவர் முட்டியை பிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த சீன் நல்லா ஒன்று, அந்த சீனில் படம் மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணணும், இந்த ஹீரோவை நம்ம வச்சுட்டோம், அவருக்கு ஏற்றது ஃப்ரேம் வைக்கணும், ரசிகர்களுக்கு ஏற்றது மாதிரி வைக்கணும். இவ்வளோ டென்ஷன் வந்து A to Z வந்து ஃபுல்லாக டைரக்டர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு 6 மணி 7 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு குளிச்சு இழிச்சிட்டு டிஃபன் சாப்பிடலாங்கும் போது கொஞ்சம் நிம்மதியாக அதெல்லாம் மறந்துட்டு தூங்குவோம். அப்படிங்கும்போது வந்து லைட்டாக ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு டீ சாப்பிட்றது மாதிரி ஒரு ரிலாக்ஷன் எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை. அதையே வந்து ஓவர் டோஸாக போகும்போது தான் தவறாக போகும். எதையுமே நம்ம எடுத்துக்கிற விதங்கள் தான் இருக்குது. அது வந்து ஒரு சரியான ட்ராக்கில் போய்ட்டால் சரியாக தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அதான் எல்லாமே சொல்லலாம். அமிர்தமும் அளவுக்கு மேலே நஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டை ஒரு 50 கிராம் 100 கிராம் சாப்பிடலாம், 1 கிலோ எல்லாம் சாப்பிட முடியுமா? நீங்கள் முடியாது. அது மாதிரி தான் எல்லாமே. அதுக்காக ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்குது. சினிமா துறையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது தெரிய வருது. அதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இறுதியான கேள்வி சார், இப்போது பாக்கியராஜ் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எதனா பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி எதனா தகவல் வந்ததா? இல்லை, அந்த மாதிரி தகவல் ஒன்றும் இல்லை. நல்லா ஹெல்த்தி கண்டிஷனில் தான் இருந்ததான் நமக்கு வந்தது. பெரிய வந்து பாடியில் உடல் ரீதியாலாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தார். நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியாக இருந்தாங்க, நல்ல ஃபேமிலி. அதான் சொல்லலையா, நல்ல ஒய்ஃப் அவங்க, பூர்ணிமா அவங்க, பசங்க. இது என்னென்னா பசங்க அடுத்த லெவல் கொண்டு ஆசைப்படுவாங்க எப்பவுமே பேரண்ட்ஸ், ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு சொல்லி. அது கொஞ்சம் முடியலையும் போது நமக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான், என்ன செய்வாங்கிற அந்த ஒரு டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபாதருக்குமே வரும். ஒரு 73 years ஓல்டு தான் பாக்கியராஜ், பெரிய வயசும் கிடையாது இன்றைக்கி. அப்படிங்கும்போது அந்த கவலைகள் கொஞ்சம் இருக்கும்.
அதனால தான் டக்குன்னு வந்து உடனே இல்லாமல் படுக்கிறதே பண்ணால் மனக்கவலை தாங்க. நீங்கள் உடல் ரீதியாக ஒரு டிசீஸ் இருக்குன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடலாம். மனக்கவலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மருந்தே கிடையாதுங்க. ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, மருந்தும் கிடையாது. நீங்களே தேத்திக்கிட்டா தான், வேறு வழி கிடையாது. இப்போ அவர் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அவர் என்ன நினச்சிருந்தாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொண்ணு சரண்யா நல்லா இருக்கணும், குழந்தைலாம் இருக்கணும், ஒரே ஃபேமிலியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். பொண்ணு இல்லை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. பையன் பெரிய ஹீரோ வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? ஏன்னா இன்றைக்கி எல்லா பேரும் ஹீரோக்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம போய் ஸ்க்ரீனில் பார்த்தா அப்படி இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். இவ்வளோ ஆசைகள் அந்த மனசுக்குள்ளே வந்து அந்த மனசுங்கிறது அது பஞ்சு மாதிரி சார். அது எவ்வளோ தான் தாங்கும், அந்த வலி தாங்கணுங்கிறத. அது ஒரு பீரியடுக்கு அப்புறம் டப்புன்னு வெடிக்க செய்யும். இப்போ ஹார்ட் அவருக்கு அந்த மாதிரி தான் டப்பு நின்றுச்சு, சடனாக நின்றுச்சு. அதனால் அவருடைய வருத்தங்கள் ஃபீல்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து எல்லாமே சரியாகுங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் பாரதி ராஜா அவர்களும் பாக்யராஜ் அவர்களும் நமக்கு திரையுலகத்துக்கு எடுத்த இரண்டு கண்களுமே இல்லாத மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தை இருக்கும்போது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த இடத்தை யாருனாலுமே ஃபில்லப் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே பாரதி அவர்களுக்கு வந்து தமிழக அரசு மரியாதை அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்தாங்க, மிகுந்த மரியாதை. அதே மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்களும் வந்து பாக்யராஜ் அவர்களை பார்த்துட்டு தமிழக அரசு மரியாதையோடு தான் இறுதி சடங்குன்ற அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதோட ஒரு பாக்கியம் எந்த மனிதனுக்கு கிடைக்கும்? உங்களுக்கு அரசு மரியாதையோட 72 குண்டுகள் முழங்க தேசிய கொடி போர்த்தி ஒரு இறுதி சடங்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நாட்டுக்காக உழைத்த தியாகிகளுக்கு தான் கிடைக்கும். போது நம்ம முகுந்து வரதராஜன் அவர்களுக்கு கிடைச்சிது, ஸோ ராணுவ வீரர்களுக்கு. அப்போ இங்கே கிடைக்கிது அப்படின்னா விஜய் அவர்களுடைய பார்வையில் எப்படி பாரதி ராஜா பாக்யராஜ் இருக்காங்க, அவருடைய செயல்பாடு முதலமைச்சர் விஜய் செயல்பாடு எப்படி நீங்கள் பார்க்க முடியும் நமக்கு அதை. ஸோ அதனால் எனக்கு தெரிந்த வரைக்குமே தமிழ் திரையுலகத்தின் பொக்கிஷங்கள் 2 பேருமே நீங்கள் தோண்ட உங்களுக்கு தங்கம் வைரம் மாணிக்கம் மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். கதை திரைக்கதை டைலாக்ங்கிறத அவர் மூலமாக கிடச்சிட்டே தான் இருக்கும். ஸோ பாரதி ராஜா அவர்களுக்கும் சென்னையில் ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லி நான் அரசுக்கே ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்கிறேன், பாரதி ராஜா அவர்களுக்கும் செலவு வைக்கணும், பாக்யராஜ் அவர்களுக்கும் ஒரு செலவு வச்சு ஒரு மரியாதை செலுத்தினா போகிறவர்கள் இந்த பாக்யராஜ் யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பாக இருக்கும். அவருக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம தமிழக அரசு அதை செய்யும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாக்யராஜ் மற்றும் பாரதி ராஜா அவர் இருவரோட ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு நம்ம சேனல் சார்பாக நாங்களும் வேண்டிக்கிறோம். உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.